திமுக அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசியிருப்பது உண்மையிலேயே மிகவும் வருத்தத்திற்குரியது, வேதனைக்குரியது. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, என் வீட்டில் என்னுடைய அம்மா, உங்கள் வீட்டில் உங்களுடைய மனைவி, என் வீட்டில் என்னுடைய மனைவி, எனக்கு மகா இருக்காங்க, உங்களுக்கும் மகா இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் இல்லாமல் யாரும் தனியாகவே இருக்க முடியாது. தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே நேருக்கு யாரும் இல்லைன்னு புரட்சியில் எம்ஜிஆர் பாடியிருக்கார். அந்த மாதிரி ஒரு தாயை கேவலப்படுத்தி பேசுவது என்பது எவ்வளவு ஒரு அநாகரிகமான செயல், எவ்வளவு ஒரு மோசமான செயல். நீ எல்லாரும் தயவுசெய்து பத்திரிகை செய்தியாளர்கள், ஊடக நண்பர்கள் சிலதை அப்படியே விட்டுறீங்க. தேவையில்லாத விஷயத்தை ரிப்பீட் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் ஜஸ்டின் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த நியூஸை யாராவது திரும்ப போடுறீங்களா? அமைச்சர் பொன்முடி பேசினாங்க. நீங்கள் தயவுசெய்து நினச்சி பார்க்கணும், ஊடக நண்பர்கள் ஆக எல்லாரும் தயவுக்கு நினச்சி பார்க்கணும். பெண்களை ரொம்ப சாதாரணமாக நினச்சிருக்காங்க திமுக காரங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபா கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆனால் கடைசியில் என்ன தெரியுமா சொன்னாங்க? தகுதி வாய்ந்த குடும்ப பெண்களுக்கு தான் 1000 ரூபா கொடுப்போன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு விளக்கம் உங்களால் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. ஊடக நண்பர்கள், யார் இந்த தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்? இல்லை, யாராவது சொல்ல முடியுமா? தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்னா யாரு? இல்லை, நான் திமுகவுக்கு எதிராக சொல்லணுங்கிற கருத்தோட நான் சொல்லலை. இன்னைக்கு தமிழ் நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்கின்ற முறையில் மட்டும் நான் சொல்லலை. நாமும் ஒரு மனிதன், சராசரி மனிதன். யார் தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்? இதை பார்த்துருக்கிற பெண்களெல்லாம் யோசிக்கணும். ஆனால் ஆராசான்னு முன்னாள் மத்திய அமைச்சர் என்னெல்லாம் பேசியிருக்காரு தெரியுமா? ஒரு தாயை கொச்சைப்படுத்திலாம் பேச. அதற்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வந்திருக்கு, பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பெண்களை நிற்க வச்சு அல்லது நெத்தியில் இப்படி நேராக கோடு போட்டால் இப்படி படுக்க வச்சு கோடு போட்டால் அப்படின்னு பெண்களை பேசியிருக்காங்க. இதை எத்தனை பேர் நீங்கள் திருப்பி இந்த மீடியாவில் திருப்பி போட்டீங்க? நாட்டு மக்கள் உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி எத்தனை மீடியாவில் நீங்கள் போட்டிருக்கீங்க? டிபேட் வேறு, மற்ற விஷயங்கள்லாம் எதனாலும் டிபேட்லாம் போட்டுருவாங்க. 4 கோடி ரூபா ரயிலில் பணம் பிடிபட்டுன உடனே நாடு முழுக்க ஏதோ என்கிட்ட வச்சு பணத்தை எடுத்த மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தாங்களா? ஏதோ பணத்து மேலே படுக்க மாதிரி. சொர்க்கம் சினிமா படத்தில் சிவாஜி கணேசன் ஒரு பாட்டு பிடிப்பார். என்ன பாட்டு? அதோ அப்படி கனவுல படுத்துருப்பார், உள்ள அது மாதிரி பணத்து மேலே படுத்துக்க மாட்டான் போட்டாங்க சன் டிவியில். இல்லை, சன் டிவியில் பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தாள். இல்லை, சன் டிவி எங்கே இருக்கு? யாரு சன் டிவி காட்டுங்க பார்க்கலாம். நீங்க தானா? நீங்க இப்போ இதை மட்டும் பொன்முடி மட்டும் ரிப்பீட் பண்ணி போடுங்கலாம் பார்க்கலாம். அது திரும்ப போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு கேஸ் இப்படி எடுக்கிறது இதுதான் முதல்ல. அதுக்கு சிபிசிஐடி விசாரணை வேற. அது எப்படின்னா இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கு. சரிங்களா? திமுக ஒரு இலக்கோட இது பண்ணி பயணிக்காங்கல்ல, ஒரு 200 தொகுதியை வெற்றி பெறணும், அது மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு 234 தொகுதியிலும் வெற்றி பெறணும். என்னுடைய இலக்கு அதுதான். தேசிய ஜனநாயக கூட்டணி 234 தொகுதியிலும் வெற்றி பெறணும். இன்னைக்கு மின்சார கட்டணம், உங்கள் வீட்டில் பில் எவ்வளோ கட்டிட்டு இருந்தேன் முன்னாடி? மின்சார கட்டணம் 300 மடங்கு கூடியது. இப்போ உங்களோட வீட்டு வரி எவ்வளோ கட்டுறீங்க? வீட்டு வரி எவ்வளோ கட்டுறீங்க? நீங்கள் சன் டிவியில் சொல்லுங்களேன் பாருங்க, வீட்டு வரி எவ்வளோ கட்டுறீங்க? இப்போ எவ்வளோ கட்டுறோம்? இதெல்லாம் யார் மேலே சுமத்தப்படுது? பால் விலை இன்னைக்கு எவ்வளோ கூடுது? ஆக இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருமே ஒன்றுமே தெரியாத மாதிரி நாங்கள் 200ல் ஜெயிப்போம், 200ல் ஜெயிப்பாங்க. அதாவது மக்களுடைய மனநிலை மாறி இருக்குது. நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது நாங்கள் உறுதியாக இருக்கோம். கொள்கை ஏரியா இருந்தால் எல்லா கட்சியும் ஒரே கட்சியாயிருமே. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு. எங்களுக்கு தேவை அவங்களுடைய கொள்கை அவங்களுக்கு, எங்களுடைய கொள்கை எங்களுக்கு. எங்களுக்கு தேவை இந்த தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடாதுதான் எங்களுக்கு. அதுக்கு நீங்க கூட்டணி வந்தாலும் உங்களையும் சேர்த்துக்கிறோம். சந்தர்ப்பாத கூட்டணி இல்லை, தமிழக மக்களுடைய நலன் சார்ந்த கூட்டணி. நான் இது வரைக்கும் எந்த முயற்சியும் பண்ணலை. அதாவது கூட்டணியை பொறுத்த மட்டும்
அகில இந்திய தலைமை முடிவு பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறபடி அந்த கூட்டணி அமையும். நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு நல்ல வலுவான கூட்டணி அமைந்து தமிழக மக்களுக்கு ஏற்றம் பெறுகிற வகையில் மத்திய அரசுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் நேரடியாகவே செய்யக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும்.